நவீன வீடுகள், கடை தொகுதிகள், கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் EMK என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. இலங்கையில் நடந்த வினோத சம்பவங்கள் மற்றும் செய்திகளை இந்த செய்தி பார்வை ஊடாக பார்க்க உள்ளோம். அந்த வகையில் முகமது ரிஸ்வான் கொஸ்மலியாலியை கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்ட மாகந்துர மதுஷ் ரிஸ்வான் கொல்லப்பட்டதை போன்று கொஸ்மலியையும் கொலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதன்படி அங்குணகுலா வலசு பகுதியில் வைத்து கொஸ்மலி கொலை செய்யப்பட்டதாகவும் அதனை இணையம் ஊடாக மாகந்துர மதுஷ் பார்த்துள்ளார் எனவும் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து அண்மையில் நாடு கடத்தப்பட்ட கஞ்சிபானி இம்ரானிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் ஊடாக இந்த விடயம் தெரிய வந்துள்ளது என்ற செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோஷித ராஜபக்சவும் திருமண பந்தத்தில் இணையவுள்ளார். இந்த வருடத்தில் திருமணத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மஹிந்தவின் குடும்பத்திற்கு நெருக்கமான தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் பிரபல வர்த்தகரான நவலோக குடும்பத்தின் மகளுடன் ஜோஷித் திருமண பந்தத்தில் இணையவுள்ளார் என குறிப்பிடப்படுகிறது என்ற செய்தி ஒன்றும் இன்று வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக நாட்டின் சுற்றுலாத்துறை வருமானம் தற்சமயம் 3.5 பில்லியன் டாலர்களாகும். சுற்றுலாத்துறை மூலமாக தொழில் வாய்ப்புகளை 6 லட்சம் வரை அதிகரிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணி ஒருவரின் நாளாந்த செலவினத்தை $210 வரை அதிகரிப்பது இலக்காகும். இந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கான சுற்றுலா மூலோபாய செயல் திட்டம் ஒன்று அமலாகிறது. இதன் கீழ் இலங்கை வருமானம் சுற்றுலா பயணிகளின் சுற்றுலா அனுபவம் அதிகரிக்கும் என்கிற செய்தி ஒன்றும் இன்றைய தினம் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக அகதியாக இந்தியா சென்றிருந்த நிலையில் தாயகம் திரும்பியுள்ள பெண் ஒருவருக்கு சொந்தமான காணியில் பௌத்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளமையினால் அந்த பெண் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளார் என்ற செய்தி ஒன்றும் பதிவாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக காலி மாவட்டத்தில் எல்பிட்டி பகுதியில் குடிபோதையில் வந்த நபர் ஒருவர் நாயை போல் மனிதர்களை கடித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குடித்த நபர் எல்பிட்டி பிரதேச செயலகத்திற்குள் நுழைய முற்பட்ட போது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி அவரை தடுத்துள்ளார். அதனால் ஆத்திரமடைந்த குறித்த நபர் பாதுகாப்பு அதிகாரியை கடித்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. மேலும் பாதுகாப்பு அதிகாரியின் கையை கடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக தமிழர்கள் அதிகமாக வாழும் மத்திய மலை நாட்டில் ஹட்டன் நோட்வுட் பகுதியில் நிலம் திடீரென தாளிறங்கியுள்ளது. நோட்வுட் நகரின் விகாரைக்கு அருகில் காணப்படும் குடியிருப்பு பகுதியில் இந்த தாளிறக்கம் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு செய்தியாக விலை சுத்தத்திற்கு அமைய இலங்கையில் எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் எரிபொருள் முன்னைய விலைகளுக்கு அமைவாகவே விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தரமற்ற மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இவ்வாறு மோசடியான வர்த்தகத்தில் ஈடுபடுவோரை உடனடியாக பொதுமக்கள் சுகாதார அமைச்சுக்கு அறிய தர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையுடன் சந்திக்கிறோம். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.